பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மீனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இன்னும் ஒரு மாதம் தாங்க மிச்சம் இருக்குது. 11 மாதத்தில் நடக்காதது அப்படி என்ன நல்லது இந்த ஒரு மாதத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்போவுமே நீ திரும்ப கிடைக்காதுங்க. கடைசி 30 நாட்களில் மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் விலாவரியாக பார்க்கலாங்க. நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிறரின் துயரத்தை தங்களுடையதாக கருதி உதவ நினைப்பாங்க. மனசில் பலவிதமான கவலைகள் இருந்தாலும் அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. எதிர்காலம் குறித்து இனிய கனவுகள் காணக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கலை, இசை, கவிதை, ஓவியம் போன்ற துறைகளில் திறமை நிறைந்தவங்களா இருப்பாங்க நம்மளோட மீனராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணநலங்களை கொண்ட மீனராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மீனராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியான இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களை வேண்டான உதிரை தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரங்க, மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு. திறமசாலியா இருப்பாங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய மீனராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. கஷ்டங்களை மறைத்து சந்தோஷமாக இருக்க இவங்க முயற்சிக்கிறாங்க. கடலை போல ஆழமானவங்களா இவங்க இருப்பாங்க. அமைதி கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. அது இந்த 30 நாட்களில் வெளிச்சம் காணப்போகுது. பல இன்னல்களை அனுபவிச்சிருந்தாலும் மற்றவர்களுக்காக உயிரை பிடித்து வைத்திருக்கும் மீனராசினருக்கு கிரக நிலைகள் சாதகமாக மாறப்போகுது. குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 5 கிரகங்கள் மீனராசிக்கு ஆதரவாக இருக்க போறாங்க. குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால அறிவு, புகழ், பணம் கிடைக்கும். சனி பகவான் பொறுமையை சோதிச்சாலும் குருவின் பார்வை அதை சாதனையாக்கும். செவ்வாய் தைரியத்தையும் புதிய முயற்சிகளையும் கொடுப்பார். சுக்கிரன் உறவுகளிலும் குடும்பத்திலும் நிம்மதியை தருவாருங்க. புதன் குருவுடன் சேர்ந்து வாக்கு வன்மையால வளத்தை கொடுப்பார். ஆண்களுக்கு நீண்டகால முயற்சிக்கு பின் நல்ல பலன்கள் கிடைக்கும். சொத்து, வண்டி, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு தொடர்பு மூலம் பண வரவு கிடைக்கும். ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம். சொந்த புத்தியில முடிவெடுக்க வேண்டும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. பெண்களுக்கு வீட்டில் அமைதி திரும்பும். குடும்ப உறவுகள் மேம்படும். புதிய வேலைவாய்ப்பு, பதவி உயர்வுகள் கிடைக்கும். கலை, அழகு, ஆன்மீகம் போன்ற துறைகளில் அங்கீகாரம் கிடைக்கும். மனதில் உள்ள
புதிய வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். கலை, அழகு, ஆன்மீகம் போன்ற துறைகளில் அங்கீகாரம் கிடைக்கும். மனதில் உள்ள கஷ்டங்களை வெளியே சொல்ல வேண்டாம். வெள்ளிக்கிழமைகளில் துளசி செடிக்கு நீரூற்றி பாலூற்றி 9 முறை வலம் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திர சொல்லுங்க. மாணவர்களுக்கு கவனிக்கும் திறன் அதிகரிக்கும். தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் குருபகவான வழிபாடு செய்யணும். புத்தகங்கள்ல மஞ்சள் குங்குமம் வைத்து படிக்கணுங்க. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பேப்பர் வேலைகளை கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில வெற்றி உண்டு. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருக்கணும். நண்பர்களை வைத்து பிசினஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அரசியல் மற்றும் சமூகத்துறை கலைஞர்களுக்கு பேச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். புகழோடும் விமர்சனங்களும் வரும். மனம் தளர வேண்டாம். விவசாயிகளுக்கு மழை சாதகமாக அமைய போகுது. கலைஞர்களுக்கு பேச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கும். புதிய விதை நன்றாக விளையும். விவசாயிகளுக்கு பசுமாடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். அரசு உதவி கிடைக்கும். கடன் தள்ளுபடி வருங்க. குருவின் அருளால பண வரவு பெருகும். கடன் தீர்க்க வாய்ப்பு இருக்குங்க. வீடு நிலம் முதலீடு செய்ய நல்ல காலமா இருக்கு. ஆனா பணத்தை வீணாக்க கூடாது. திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு, கிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன், திங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடிக்கு பால் ஊற்றி வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்யுங்க. வீட்டில் பசுமையாகவும் வாசனையாகவும் வச்சுக்கோங்க. அழகர் மலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும். மீனராசிக்காரங்களே, நீங்கள் இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் நல்ல முடிவுகளாக இருக்கும். உங்களுடைய ஆசைகளும் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனசில் தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலமாக தங்களது வியாபாரத்தை லாபகர செய்வீங்க. தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போறீங்க. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்க போகுது. அக்கம் பக்கத்தினரிடமும் உறவினர்கள் நண்பர்களிடமும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவ போகுது. பெண்களுக்கு மனசுல தைரியம் உண்டாக போகுது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படுதுங்க. உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அடுத்ததான் நம்மளுடைய மீனராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய மீனராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இந்த காலகட்டம் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற போறீங்க. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்க போகுது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதிர்பாராத காரிய தடைகள் வரும். வாகனங்கள் செல்லும் போது கவனமாக பயணம் செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேரப்போகுது. அடுத்ததான் நம்மளுடைய மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மையை அடைவீங்க. அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்பட போகுது. பிள்ளைகளின் கல்வி அவர்களது செயல்களில் கவனம் செலுத்த போறீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததான் நம்முடைய மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியை அடைய போறீங்க. கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். கவனத்துடன் செயல்படுவது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை தரும். உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு சாய்பாபா கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல் நீ வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க
நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும். அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மீனராசிக்காரங்களே, நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு உண்டாக போகுது. தேடி போனாலும் தானாகவே வந்து சேருங்க. அறிவு திறன் அதிகரிக்க போகுது. நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க போறீங்க. மன தைரியம் கூட போகுது. மதிப்பு கூட போகுது. தொழில் வியாபாரம் சிறப்பாக முன்னேற்றம் பெறப்போகுது. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெற போறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பணியில் பாராட்டுகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது. பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது. உங்களுக்கு பக்கபலமாக ஒருவது உதவி கிடைக்க போகுது. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாக போகுது. பண வரத்து கூட போகுது. காரிய தடைகள் நீங்க போகுது. செல்வம் சேரப்போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயரும். எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட செலவு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளிடையே நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீனராசிக்காரங்களே, தேவையில்லாத பயங்களை ஒதுக்கிட்டு இனி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு. விற்பனை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு. அலைச்சல், சோம்பல், மறதி, அவசரத்தன்மை, ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போறீங்க. குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுங்க. சந்தோஷம், பொருளாதாரம் என எல்லா விதங்களையுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் நினைச்சபடியே நடக்க போகுது. தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. குரு உச்சத்தால் பணம், சொத்து, வண்டி, வாகனம் கிடைக்கும். திருமண யோகம் கைகூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு உயர்வு உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும். கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இதெல்லாம் நடந்தது ஒரு பாடம்ங்க. இப்போது நடப்பது நம்பிக்கைங்க, நிம்மதிங்க. நடக்க போவது அருமையான வாழ்க்கைங்க. தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய காலங்களில் அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள்கிட்ட பேசுகிறவங்களா? இவங்க யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது. நீங்கள் சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, அந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படிச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும்.
அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. மீனராசிக்காரங்களே, நீங்கள் இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நம்ம இவங்ககிட்ட போய் இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்லலாமா, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் சரிங்க, கோபத்தை கட்டுப்பாட்டோட வச்சுக்கோங்க. பொறுமையாக இருந்துக்கோங்க. யாரையும் அவசரப்பட்டு நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க. ஏன்னா சில பேர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அதனால் நம்முடைய கஷ்டங்களை நம்மளே தீர்க்க முயற்சி பண்ணுங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு வாழ கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. மீனராசிக்காரங்களே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.